அடுத்தது என்ன அப்படிங்கிற தேடல் அதிகமாக இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட தாங்க இருக்கும். எல்லோருமே வானத்தை ஒரு எல்லையாக சொல்லுவாங்க. அந்த வானம் கூட உங்களுக்கு எல்லை கிடையாது. அதுதான் உங்களோட ஆரம்பமாக நினச்சி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பிறந்ததே பெரிய கனவுகளுக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சாதாரண வாழ்க்கை தனுசு ராசிக்கு பொருந்தாது. உங்களுக்கு எப்பயுமே பாருங்கள், அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல நின்று போகக்கூடிய ராசியே கிடையாதுங்க. எப்பவுமே முன்னேற்றம், புதிய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், இந்த உலகத்தை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு தீ உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பாருங்கள், சில நேரத்தில் அதிக ஆசை, அதிக கனவு குழப்பிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் தப்பாக போகிறது கிடையாது. நீங்கள் போகிற பாதை ரொம்பவுமே பெருசு. அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த குழப்பம், ஆசை, கனவு இதை கரெக்டாக நீங்கள் கையாண்டாலே எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு இருக்கிற தைரியம், அதுக்கப்புறம் உங்களோட நம்பிக்கை, எப்பொழுதுமே முன்னேறணும் அப்படிங்கிற மனசு. இது மூணுமே தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக விட போகிறது கிடையாது. உங்களோட கனவை கண்டிப்பாக நிஜமாக்குவீங்க. நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல், பயப்படாமல், நிற்காமல் சிறப்பாக உயர பறக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களோட கனவுகளுமே பெருசாக இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரும் சொன்னாலுமே கேட்க மாட்டீங்க. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களை கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு கொண்டு போகுங்க. நீங்கள் உங்களோட முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முயற்சி வேணும். தோல்வி உங்களை எப்பவுமே ஜெயிக்க முடியாது. இதை முழுசாக நீங்கள் நம்பணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த. தனுசு ராசிக்காரங்க நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, சாதாரணமாக வாழ பிறந்தவங்களே கிடையாது. இதை நீங்கள் நம்பணும். அது அற்புதமான ஒரு ராசி இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அந்த தாக்கம் நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். தனுசு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. குரு பகவான் கிரகங்களையே ரொம்பவுமே சுப கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடையும் தனுசு ராசிக்காரங்க செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணுறீங்கல்ல, அப்போ கூட சிவபெருமான மனசார நினச்சிட்டு நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை சேரும். எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பிரச்சனை கூட நிரந்தரமான தீர்வு பெறலாங்க. உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஆமாங்க, அதுக்கு எப்படி நீங்கள் விடை கிடைக்கலாம், எப்படி தீர்வு பெறலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குமே ஒரு எளிய வழி இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதகம் இப்போ கணிச்சு அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. தவற விட்டால் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க விஐபி ஜோதிடர் தான். அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நீங்கள் ஜாதகம் காணிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க சொல்கிறது நிறைய பேரோட வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஸோ தவற விடாமல் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சிட்ருக்கிற தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனையை கூட எளிய முறையில் தீர்க்க உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு பக்கபலமாக இருக்கும். அதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் குரு. இந்த குரு யார்? உங்கள் ராசிநாதன். அங்கே உச்சமும் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த அமைப்பு பார்க்கும்போது உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி சஞ்சாரம் செய்யும்போது எல்லா விஷயத்துலையுமே தடை வரும். அதே போல் விரைவாக முடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தில் தாமதம் வரும். ஆரோக்கிய தொல்லை வரவும் வாய்ப்பு இருக்குது. நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கிறது போல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்.
வீண் பழி கூட வரும். வரவு வருவதுக்கு முன்னாடி கொஞ்சம் செலவு வரும். மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி குறையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிந்தித்து செயல்படணுங்க. எடுத்துமா கௌத்தமோன்னு அவசரப்பட்ட இந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு பிரச்சனைகளில் சிக்கிறாதீங்க. பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலையை செய்யுங்களேன், கண்டிப்பாக மகிழ்ச்சி குறையாது. இந்த மாதம் செவ்வாய் ரிஷப ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் செவ்வாய். பஞ்சம விரையாதிபதியான இவர் சத்ருசானத்துக்கு வரும்போது எதிரிகளோட பலம் குறையும். மாதம் முதல்ல நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. அடுத்து 5ஆம் தேதிக்கு அப்புறம் சிறப்பான உயர்வு வருது. உங்களுக்கு மனக்கவலை குறையும். உறவினர்கள்கிட்ட பேசி பழகும்போது கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் வேலையில் கொஞ்சம் கெடுபிடியை காட்டுவார். ஆனால் குடும்ப சூழல் இன்பமானதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5, 12ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பஞ்சம விரையாதிபதியாக வர்றதுனால எதிரிகள் கிட்ட பலம் குறையும். இது வரைக்கும் தொல்லை தந்துட்டு இருந்த எதிரி தானாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் பாருங்க, பிள்ளைங்க வழியில் சின்னதாக பிரச்சனை வருங்க. அதனால் விரியம் கூட வரலாம். பூர்வீக சொத்துல பிரிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரும். பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது தான். கடக ராசிக்கு சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 6, 1 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் சுக்கிரன். அவரே பாக்கியஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா பெற்றவங்க வழியில் உங்களுக்கு ஆதரவு பக்கபலமாக இருக்குங்க. எல்லா விஷயத்துலையுமே குடும்பம், தொழில், வியாபாரம் அப்படின்னு உங்களுக்கான ஆதரவு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கற்ற கல்விக்கேற்ற வேலை இந்த சூழலில் கிடைக்கும் 21ஆம் தேதியிலேருந்து. அதே போல் பட்ட கஷ்டத்துக்கு பலனும் உண்டாகுது. பாடுபட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு அதுக்கான பலன் அங்கீகாரம் இப்போ கிடைக்குது. வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், இருக்கிற வேலையை விட்டுட்டு அதிக சம்பளத்துக்கு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடிய காலம். ஏன்னா வேலைக்கான அமைப்பு சூப்பராக இருக்குது. கூட்டு தொழிலில் இணைஞ்சு இருக்கிறவங்க தனித்து இயங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவீங்க. உங்கள் ஆர்வம் நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் கூட நல்லதாக இருக்கும். அதனால் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனி பகவான் வக்கரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு பாருங்கள் 2, 3 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சனி பகவான். தனஸ்தானம் சகாயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிற சனி பகவான் வக்கரம் பெறும்போது வாய்ப்புகள் கிரக சூழல் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லது இல்லைங்க. அதனால தான் முதலே சொன்னோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு பண்ணுங்கன்னு. ஆனால் இந்த சனி பகவான் சகாயஸ்தானத்துக்கு வரும்போது உங்கள் சூழலே திட்டமிட்டு செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குடும்பத்துலேயுமே வாக்குவாதம் வரும். கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றம் வரலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது பண விஷயத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் போடாதீங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட முதல்ல விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். ஆரோக்கிய தொல்லை வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் நீங்கள் இப்போ வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட உங்கள் மேலதிகாரிகள் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கவே கூடாது. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையும் நம்பி செயல்படக்கூடாது. இது செயல்பட முடியாத நேரமாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அதை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. அதுக்கப்புறம் பங்குதாரர்கள் உங்ககிட்ட விலக சொல்லி அச்சுறுத்தி வந்த மனநிலை மாறும். மேலும் தொழில் விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா தொழில்காரகனாக இருக்கிற சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமையில் வழிபடுறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் போட்டி இப்போ அதிகரித்து தான் இருக்கும். தொழில் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகளால் கொஞ்சம் மனக்கலக்கம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கிறது அரிது. கலைஞர்களால் அதிக முயற்சி எடுத்தால் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக பெற முடியும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு உங்கள் ஆசிரியர் பக்கபலமாக இருப்பாங்க. நிறைய நேரம் எடுத்து சிறப்பாக படிக்கிறது நல்லது. பெண்களுக்கு வரவை விட செலவு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். உறவினர் வகையில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்னு முதலே சொன்னோம். ஏன்னா தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சு பிரச்சனைகளை பெருசு பண்ணால் பகை அதிகரிக்கும். அதனால தான் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஞான மோட்சக்காரகன் ஏது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. ரொம்ப நாளாக உங்களை சங்கடப்படுத்திட்டு வந்த பிரச்சனை இப்போ தானாக விலகும். திட்டமிட்டு செயல்பட்டால் நினச்சதை சிறப்பாக உயர்வாக நீங்கள் சாதிக்க முடியும். சப்தமம் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த
உங்கள் ராசியை பார்க்குற ஆத்மகாரகன் சூரியன் உங்களோட செயல்களில் இப்போ வேகத்தை அதிகரிக்கிறார். அடுத்து பாருங்கள் பூராடம். பூராடம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக கிடைக்குது. நோய் நொடி அப்படின்னு வருத்தப்பட்டிருந்த நிலை மாறுது. உறக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்குமே சூப்பரான நிலை மாற்றம் வருது. ஆரோக்கியம் சீராக மாறுது. தைரிய வீரிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ராகு. உங்களோட செயல்களில் வேகம் அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை உயரும். நினச்ச வேலைகளை நினச்சபடி சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. அதே போல் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை தானாக விலகுது. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். அடுத்து பாருங்கள் உத்திராடம். உங்களுக்குமே இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழலில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நீங்கள் நிம்மதியான சூழலை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிறப்பான உயர்வு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே.